அதே போன்று அரசாங்க அதிபர் அவர்களே, எங்களுடைய ஆளுநர் அவர்களே, நீங்கள் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய வருகை, அவர்களை இந்த வல்வெட்டி மண் வருக வருக என்று அன்பாக வரவேற்கின்ற காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய வருகை என்பது இலங்கை வரலாற்றையே மாற்றியமைக்கின்ற வருகையாகும். அவர்களுடைய வருகையானது இலங்கையுடைய சரித்திரத்தில் நான் நினைக்கின்றேன் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக இந்த வல்வெட்டி மண்ணுக்கு, வல்வெட்டித்துறை மண்ணுக்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் இப்பொழுது கடந்த செப்டம்பர் மாதம் உங்களால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பருத்தித்துறை வாழ், கரபட்டியில் வாழ்கின்ற, நெல்லியடியில் வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அது வேறு எதுவுமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தருணமாகும். ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் 50 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்திற்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது. அப்படியானால் இன்றைய தலைமுறையினருக்கும் நேற்றைய தலைமுறையினருக்கும் சொந்தமாக இருக்கின்ற உங்களுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தான் இன்றைக்கு முதல் தடவையாக இந்த வல்வெட்டி துறைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்பதற்கு நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன், இங்க இருக்கின்ற மக்கள் எப்படி பார்ப்பார்கள், எப்படி கேட்பார்கள், அல்லது எப்படி இவர்களை வரவேற்பார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அனுரத்தோழர் லண்டனுக்கு போனால் லண்டன்லையும் சனம் நிறைஞ்சு படி, அமெரிக்காவுக்கு போன அமெரிக்காவிலையும் மக்கள் வெள்ளமென அணிதிரள்கின்றார். தென்னிலங்கையில் காலியா மாத்தரையா எல்லா பிரதேசங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரள்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வல்வெட்டி நகரத்தை பார்க்கின்ற போது லண்டனுக்கு மாத்திரமல்ல, அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, காலி மாத்திரைக்கு மாத்திரமல்ல, எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இன்று வல்வெட்டித்துறை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அதனால் அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது இங்கிருக்கின்ற பெருவாரியான கட்சிகள், பெருவாரியான மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், தோழர் அனுரகுமார் திசாநாயக்க வெல்ல போறது இல்லை. ஏன்? 2019 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தோழர் அனுரவுக்கு கிடைச்சது 4 லட்சம் வாக்கு, வெறும் 3% வாக்கு. கோட்டாபய ராஜபக்சாவுக்கு 69 லட்சம் வாக்கு, சஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, தோழர் அனுராவுக்கு 4 லட்சம் வாக்கு. கணித சூத்திரத்தின்படி பார்த்தால் அனுரவனுடைய வெற்றி சாத்தியமே கிடையாது.
ஆனா எல்லாருக்குமே தெரியும், கணித சூத்திரம் அல்ல, சமூக விஞ்ஞானத்தின்படி இதை இவ்வாறான மாற்றங்கள் என்பது ஒரு நொடியில் வேகமாக மிக பாய்ச்சலாக மாறும் என்பதையே அனுரவுடைய வெற்றி குறிப்பிட்டு காட்டி. அதன் பொழுது ஒரு முக்கியமான வேலை என்ன, அனுர நாடு முழுவதும் கூடுதலான வாக்கெடுத்தாரு. யாழ்ப்பாணத்தில் இத்தனை வாக்கு கொடுத்து ஜனாதிபதி தேர்தல். ரணில் விக்ரமசிங்காவுக்கு 90,000 வாக்கு, சஜித்துக்கு 1,00,000 வாக்கு, அது இல்லாம நம்மட சங்குக்கும் வாக்களிச்சு போட்டு மிச்சம் இருந்துச்சு 28,000 வாக்குகள் தான் அனுர தோழருக்கு கிடைச்சது. ஆனா அனுர தோழர் அதுல சொன்னார் என்னன்னு கேட்டா, எனக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைத்தது 28,000 வாக்குகள் தான், ஆனால் இலங்கையில வாக்கு வீத அதிகரிப்பில் யாழ்ப்பாணம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. அதன் பொழுது என்னிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு நான் அன்றைக்கு சொன்னேன், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு 28,000 வாக்குகள் வலித்தாலும் கூட வாக்கு வீத அதிகரிப்பில் முதலாவது ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது, எதிர்வரும் பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் முதன்மையான கட்சியாக மாற்றி அமைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அன்று நான் தெரிவித்தேன். அதன் பிறகு பொது தேர்தல் முடிந்த பிறகு இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் இது நாள் வரைக்கும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாது, அசைக்க முடியாது என நினைத்துக் கொண்டிருந்த நாங்கள் தமிழ் தேசியம், அந்த தேசியம், இந்த தேசியத்துக்கு தப்பால் ஏனைய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், அதனால் தாங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற மக்கள் என நினைத்துக் கொண்டிருந்தார்கள்.